நமஸ்தே. பெரியவா சரணம். இந்த கான்ஸ்டிடியூஷனில் சேர்க்கப்பட வேண்டிய கிளாஸ் என்ன அப்படின்னு த அட்வைசர் டு தி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அவர் பெரிய ஒரு லீகல் எக்ஸ்பர்ட், ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுத்தார். அதில் பெரியவா முக்கியமாக ஒரு 4-5 சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தா அப்படிங்கிற விஷயங்கள் நேற்று பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த சேஞ்சஸ்லாம் எடுத்துட்டு தாத்தாச்சாரியார் மறுபடி வரட்ட கொண்டு கொடுக்குறார். இந்த கான்ஸ்டிடியூஷனல் பண்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், இந்த டிராஃப்ட் எல்லாம் பண்ணின பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அவெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு பெரியவா கொடுத்த ரேஷனல் என்ன, எதுக்காக இந்த சேஞ்ச் கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாலாம். எப்பேற்பட்ட ஒரு நுட்பம், அதாவது இந்த லீகல் அக்யூமென்னு சொல்லுவாள், அப்படிப்பட்ட ஒரு நுட்பம் பெரியவாளுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்து இந்த ஒரு விஷயத்தை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாலாம். அது என்ன, எதுக்காக அப்படி ஆச்சரியப்பட்டான்னு தெரிஞ்சுக்கணுமானா நம்ம இப்போ அந்த ஆர்டிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பெரியவா பண்ணின சேஞ்ச் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அதாவது முக்கியமான சேஞ்சை மட்டும் இங்கே பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 26 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஷரத்து நம்பர் 26 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில். இதில் என்ன கொடுக்கறது, நமக்கு என்ன கேரண்டி பண்ணுறதுன்னு கேட்டாக்கா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற ஒரு குரூப்பில் பார்ட் 3க்குள்ள ஃப்ரீடம் ஃபார் மேனேஜிங் அவர் ஓன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், நம்மளுடைய மதம் சம்பந்தமான விஷயங்களை நம்மளே பார்த்துக்கிறதுக்கு, நம்மளே நடத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அதிகாரம் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்கப்படுறது. அதுக்கு தான் இந்த ஷரத்து அங்கே இருக்குது. இதில் எப்படி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லப்போனால், முதல்ல ஆரம்பிக்கிறதே இப்போ அந்த கிளாஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் இங்கிலீஷில் அப்படியே இருக்கிற சென்டென்ஸை பார்த்துன்னு வருவோம். எவ்ரி ரிலீஜியஸ் டினாமினேஷன் அப்படிங்கிறது முதல்ல அங்கே இருந்த ஒரு வாக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஒரு செக்ஷன் நான் இப்போ ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஆர் எனி செக்ஷன் தேர் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம பெரியவா கொடுத்த இன்சர்ஷன், அமெண்ட்மெண்ட்டு. அமெண்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் கான்ஸ்டிடியூஷன் வெளியில் வரத்துக்கு முன்னாடியே பண்ணின அமெண்ட்மெண்ட்டு, அதனால் தனியாக அமெண்ட்மெண்ட்டுன்னு மார்க்காக இருக்காது. டிராஃப்ட் ஸ்டேஜ்லேயே பெரியவாளால் கரெக்ட் பண்ணப்பட்ட ஒரு வாக்கியம் அது. எவ்ரி ரிலீஜியஸ் டினாமினேஷன் ஆர் எனி செக்ஷன் தேர் ஆஃப் ஷல் ஹாவ் த ரைட் அப்படின்னு சொல்லி 4 ரைட்ஸ் அங்கே கொடுக்கறது. அந்த ரைட் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா, 1 டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸஸ். நம்பர் 1, அதாவது ஒரு ரிலீஜியஸ் காரணத்துக்காகவோ, மதத்தினுடைய காரணத்துக்காகவோ, சேரிட்டபிள் காரணத்திற்காகவோ ஒரு நிறுவனத்தை அமைப்பதற்கும் அதை நடத்திக்கிறதுக்கும் அவளுக்கு உண்டான ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுக்குறோங்கிறது 1. 2வது, டு மேனேஜ் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது இந்த மதம் சம்பந்தமான விஷயங்களை, மதம் சம்பந்தமான ஒரு நிர்வாக பண்ண வேண்டிய என்னெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் அவளே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு முழு ரைட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது 2வது. 3வது, இந்த காரணத்திற்காக டு ஓன் அண்ட் அக்வயர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இந்த விஷயங்களுக்காக அவர்கள் ஏதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஒரு ரைட்ஸ் கொடுக்கறது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் 4வது கிளாஸில் டு அட்மினிஸ்டர் சச் ப்ராப்பர்ட்டி, இப்படி வாங்கப்பட்ட சொத்துக்களை அவர்கள் அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் அதுக்கும் அவளுக்கு ரைட்ஸ் கொடுக்கறது. அப்போ வாங்கிறதுக்கு தனியாக ஒரு கிளாஸு, அதை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு தனியாக, சொத்துக்களுக்காகவே 2 கிளாஸ் வந்துடுறது. இப்படி 4 கிளாஸ் இருக்குது. இதில் பெரியவா கொண்டு வந்த கிளாஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த ஒரு இன்சர்ஷன் பண்ணியிருக்காளே அதனுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தாத்தாச்சாரியார் சொல்கிறார், நம்ம சனாதன தர்மத்துக்குள்ளே கிளை மதங்களாக நிறைய இருக்குது. அதைத்தான் பட்டேல் அவர்கள் ரொம்ப கோச்சின்றார். முதல்ல இங்கே ஹிந்து மதம்னு ஒரு மதமாக இருக்குது, அதுக்குள்ளே 1000 மதங்கள்னா இருக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி கோச்சின்றார். ஒரு சைவம் பேள், ஒரு வைஷ்ணவம் பேள், ஒரு சாக்தம் பேள், ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கேள் நீங்கள் அப்படின்னு அவர் கோச்சின்றாரு. இது ஒன்னொன்னும் ஒரு மதம் தனியாக. ஆனால் மேலாக பார்த்தாக்கா ஒரே ஹிந்துயிசம்னு ஒரு பேர், அதுவும் நம்மளா வச்சுட்ட பேர் இல்லை, யாரோ ஒருத்தன் வந்துட்டு போனவங்க கொடுத்த பேருன்னு வச்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மங்கிறது ஒரு வாழ்க்கை நெறி. அதுக்குள்ளே இது ஒன்னொன்று ஒரு படித்துறை, ஓடின்னு இருக்கிற நதிக்கு ஒரு படித்துறையாக இந்த மதங்கள்லாம் இருக்குது. இப்போது ஆர்டிக்கிளில் என்ன ரைட் கொடுக்கறது, ஃபண்டமெண்டல் ரைட்டாக இது வேணும்னு சொன்னதே முதல்ல பெரியவா போட்ட ஒரு விதை. அதுலேருந்து தான் இந்த பார்ட் 3க்குள்ளே இது வருது. இதுலேயும் எப்படி ஆரம்பித்தா, எவ்ரி ரிலீஜியஸ் டினாமினேஷன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஒரு ரிலீஜியஸ் டினாமினேஷனுக்கும் இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கும்னு முதல்ல சொல்லிட்டா பெரியவா. ஆர் எனி செக்ஷன் தேர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு இன்சர்ஷன் பெரியவா கொண்டு வர சொல்கிறா. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாரும் இருக்கோமே, இந்த எனி செக்ஷனில் தான் நம்ம எல்லாரும் வரோம். அதாவது சைவர்களாக இருக்கட்டும், வைஷ்ணவர்களாக இருக்கட்டும், இப்படி உதாரணத்துக்கு இந்த 2 எடுத்துப்போம், கிளை மதங்களாக. இந்த எனி செக்ஷன் தேர் ஆஃப்னு சொல்கிறதுல தான் நம்ம எல்லாரும் கவர் ஆகிறோம்.
ஏன்னா யாராவது ஒரு ஹிந்துவை பார்த்து நீ யார் என்ன மதம்னு கேட்டாக்கா நான் சைவம், நான் நாயுடு, நான் செட்டியார் இப்படிங்கிறது தான் எல்லாரும் முதல்ல சொல்லுவா. நான் ஹிந்து அப்படின்னு சொல்கிறது ரெண்டாம் பட்சம். ஏன்னா அது நம்மளுடைய தர்மத்தில் இருந்த ஒரு வார்த்தையாக இல்லை, வெளி மனுஷா கொடுத்துட்டு போன பேர். நம்ம கலாச்சாரத்தில் நம்ம என்ன அனுசரிச்சுட்டு வரோமோ இந்த தர்மத்தில், அந்த தர்மத்தை ஒட்டி நமக்கு ஒரு பேர் இருக்குது. அதனால ரிலீஜியஸ் டினாமினேஷன் மட்டும் சொல்லிட்டாக்கா ஹிந்துங்கிற ஒரு பேர் மட்டும் இருக்கும். யாரெல்லாம் ஹிந்துன்னு சொல்லிக்கலையோ, இப்போ ஒரு நான் ஐயர், நான் வைஷ்ணவர் இப்படி சொல்லிக்கிறவா எல்லாரும் அந்த ஒரு கிளாஸ்லேருந்து கவர் பண்ண முடியாமல் தனிச்சு விடப்பட்டவர்களாக போயிடுவா. அப்போ என்ன ஆகும், இவாளுக்கெல்லாம் அந்த ரைட்ஸே கிடைக்காம போயிடும். இப்போ எல்லா சப்செக்ஷனும் அதுக்குள்ளே கவர் ஆகணுங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எவ்ரி ரிலீஜியஸ் டினாமினேஷன் ஆர் எனி செக்ஷன் தேர் ஆஃப் அப்படின்னு அந்த ஒரு இன்சர்ஷன், ஒரு அமெண்ட்மெண்ட் பிரிவாக கொண்டு வர சொன்னாலாம். இது ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக அதில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி இதில் அடுத்ததாக வந்த ஒரு விஷயம் கூட 4 ரீசன் கொடுத்துருக்கோமா இல்லை 4 விதமான ரைட்ஸ் கொடுத்துருக்கேன்ட்டு. இந்த 4 ரைட்ஸும் இப்போ நம்மளுடைய ரிலீஜியஸ் அஃபேர்ஸை நம்மளே மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரைட். உதாரணமாக நம்ம கோயிலில் ஒரு சுவாமியை புறப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கோயிலில் எத்தனை பேரை வச்சு இந்த சுவாமியினுடைய விக்கிரகத்தை தூக்குறது, எந்தெந்த வீதியை சுற்றி வர்றது போகிறது, இது எல்லாத்துக்கும் அரசாங்கம் ரூல் போட்டுரும். இந்த ரைட்டு நமக்கு இல்லைன்னாக்கா, இந்த ரைட் இப்போ நமக்கு இருக்கிறதுனால நம்மளுடைய ரிலீஜன் அனுசரித்து, நம்மளுடைய ஆகம விதிகளை அனுசரித்து நம்மளுடைய கோயிலினுடைய விஷயங்களை, ஒரு உற்சவங்களை நம்மளே நடத்திக்க முடியும். சப்ஜெக்ட் டு அப்படின்னு சொல்லி 3 கண்டிஷன் போடுறது முன்னாடி, பப்ளிக் ஹெல்த்து, மொராலிட்டி, ஆர்டர்னு ஒரு 2-3 கண்டிஷன் போடுறது அதெல்லாம் நார்மல். அது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நீங்களே உங்களுடைய மதத்தின் விஷயங்களை நிர்வாகம் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ப்ரொசீஜரில் எல்லாம் உங்களுடைய பத்ததி என்னெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளே அரசாங்கம் உள்ளே வந்து கேள்வி கேட்காது அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்டாக இங்கே பிரிவாக நமக்கு வாங்கி கொடுத்துருக்கா. இது 2வது விஷயம். 3வது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இந்த 4 கிளாஸ் வரதோ இல்லையா, இந்த 4 கிளாஸும் இப்படி வேணும்னு டிராஃப்டில் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்த உடனே இது கடைசியாக யார்கிட்ட போகணும், கான்ஸ்டியூஷனல் பண்டிட்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லியாச்சு. டாக்டர் அம்பேத்கர்கிட்ட போய் கடைசியிலே இப்போ அப்ரூவல் ஆகணும். ஏன்னா அவர் தானே ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர்கிட்ட போன உடனே அவர் ரொம்ப கொஞ்சம் கரார் பெருவழி, அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி வாங்கிறது அப்படின்னு யோசிச்சாராம். ஆனால் அவர்கிட்ட போன உடனே ரெக்கமெண்டேஷன் போகும்பொழுதே ஒரு சேஞ்சோட உள்ளே போயிடுது. என்னன்னு கேட்டால், இது எல்லாத்துக்கும் இப்படின்னு 4 ரைட்ஸையும் கொடுத்துட்டு கடைசியில் இன் அக்கார்டன்ஸ் வித் லா அப்படின்னு ஒரு வார்த்தையும் ஆட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டாலாம். இப்போ அவர் சொல்கிறார், ஆஸ் இட் இஸ் ஒழுங்காக இப்படியே போயிருந்ததுனாக்கா நமக்கு ஃபுல் சேஃப்டி. இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு போட்டாச்சுன்னா இங்கே மேலே சொல்லியிருக்கிற எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் இந்த ரைட்ஸை எப்படி வேணால் மாற்றுறதுக்கு நாளைக்கு லா பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு போட்டாச்சு. அப்படி இன் அக்கார்டன்ஸ் வித் லா வந்ததுனால நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுமோ, மறுபடி கவர்மெண்ட் என்ன வேணால் லா பாஸ் பண்ணலாமே அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருமே அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கவலையாக போயிடுது. இப்போ அம்பேத்கர் அவர்கள்ட்ட போகிறது இது, அவர்கிட்ட போய் இது எப்படி பேசுறது அப்படின்னு நாங்கள் கவலைப்பட்டு இருந்தோம். இருந்தாலும் பெரியவா பேர்லேயே பாரத்தை போட்டுட்டு அவர்கிட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ணோம். மறுபடி இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு இந்த ஃப்ரீடம் எப்படி நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறீங்க கான்ஸ்டிடியூஷனில் அப்படிங்கிறத கேட்டோம். ஆச்சரியகரமாக ஒன்று நடந்தது. அம்பேத்கர் அவர்கள், ஐ ஆம் ஆல் ஃபார் ரிலீஜன் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐ எம் ரெடி டு சப்போர்ட் யுவர் ரிக்வெஸ்ட் அப்படின்னாராம். சொல்லிவிட்டு இந்த 4 கண்டிஷன் கொடுத்துருக்கோம், 4 ரைட்ஸ், டு ஓன் அண்ட் மேனேஜ் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், டு ஃபார்ம் எல்லாம் இருக்கே, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த 4த்துக்கும் சேர்த்து இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு வைக்கலை. இந்த 4 கண்டிஷனே அப்படி தனித்தனியாக பிரித்து ஏபிசிடின்னு பிரிச்சுட்டு 4வது இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்கேன், டு அட்மினிஸ்டர் சச் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு மட்டும் கமா போட்டு இன் அக்கார்டன்ஸ் வித் லா அப்படின்னு போட்டார். அப்போ என்ன ஆகுது, இந்த ப்ராப்பர்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் என்ன லா இருக்கோ அதை அனுசரித்து அதை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கணும். பாக்கி 3 கண்டிஷன் எதுக்குள்ளேயும் அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாராம். பெரிய ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. அப்போது கிட்டத்தட்ட எல்லா ஹர்டலும் தாண்டியாச்சு, எல்லாம் கிட்டத்தட்ட ஓகே ஆயாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசியாக இன்னும் ஒரே ஒரு காரியம் பாக்கி இருந்தது. என்னன்னு கேட்டால், இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக இந்த விஷயம் இருக்கே, ரிலீஜன்கிற ஒரு சப்ஜெக்ட், அதாவது ரிலீஜன்கிற ஒரு டாபிக் வந்து கான்ஸ்டிடியூஷனில் 2 விஷயங்கள் இருக்குது. அதாவது ஸ்டேட்டினுடைய கண்ட்ரோலில் வருது, சென்டருடைய கண்ட்ரோலில் வருதுன்னு 2 மெயின் பேரை
மூணாவதாக கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவா. ஒன்று ஸ்டேட்டும் அதில் வரலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்லையும் அது வரலாம். இப்படி 3 லிஸ்ட் இருக்குது. இப்போ இந்த ரிலீஜன்கிற டாபிக் வந்து ஸ்டேட்டினுடைய லிஸ்ட்டில் இருந்து தான். இப்போ தாத்தாச்சாரியார் சொல்கிறார், ஸ்டேட்டினுடைய லிஸ்ட்டில் மட்டும் இருந்தாக்கா ஸ்டேட்டு என்ன நினைக்கிறதோ அதை பொறுத்து ஒரு ஸ்டேட் இது ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ சென்ட்ரலினுடைய கண்ட்ரோலுக்கு போனால் தான் இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனும் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அதை எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. ஏன்னா ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் கிட்டத்தட்ட எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. பெரியவாள்கிட்ட போய் கேட்டோம், இது இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு. இல்லை இந்த ஸ்டேட்டு லிஸ்ட்டிலேருந்து வெளியில் போகணும். ஏன்னா ஒரு ஸ்டேட்டினுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டு இந்த மதங்கள் நடக்கிறது, இந்த மத நிறுவனங்கள் நடக்கிறதுன்னு சொன்னாக்கா நாளைக்கு எப்படி வேணால் நடக்கும். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி வேணால் லா பாஸ் பண்ணி இதை மாற்றக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் நிகழும். அதனால் இதிலேருந்து அது வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். எப்படி நடக்கும்னு தெரியல. இருந்தாலும் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கும் மறுபடியும் டெல்லியில் போய் நாங்கள் ஒரு மனுவை கொடுத்தோம். இது யார் டிசைட் பண்ணணும்? கடைசியாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிசைட் பண்ணணுமா. நேரு இந்த விஷயத்தில் நிச்சயமாக நமக்கு சாதகமாக ஒன்றுமே பண்ண மாட்டாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் பெரியவாளுடைய தப்போ மகிமை, நேரு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாராம். ஏன் நேரு வந்து இதுக்கு பாசிட்டிவாக பண்ண மாட்டாருன்னு ரீசன் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டும் சென்ட்ரல் லிஸ்ட்லேயும் நிறைய டாபிக்ஸ் சென்டர் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே ஓவர்லோடராக போயிடுத்து. நிச்சயமாக இன்னொரு டாபிக் அதில் ஆட் பண்ண மாட்டாருங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுடுத்து. ஆனால் பெரியவாளுடைய தப்போ மகிமை, நேரு அவர்கள்ட்ட இது போன உடனேயே நிச்சயம் கரெக்டு, இது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது, கன்கரண்ட்டில் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு உடனே ஒத்துன்ட்டாராம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இந்த ஆர்டிக்கிள் 26 எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி அக்னிஹோத்திரம் மாமா எழுதின ஒரு ஆர்டிக்கிள்லேருந்து பல விஷயங்கள் நம்ம கற்றுன்னு வந்துட்டுருக்கோம். அதில் இவர் முடிவாக கன்சாலிடேட் பண்ணி சொல்லின்னு வரார், இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ப்ரொடெக்ஷன், அதாவது நம்ம சனாதன தர்மத்துக்கு, இன்றைக்கி ஹிந்துயிசம் நம்ம சொல்கிறோமே, இந்த தர்மத்துக்கு முக்கியமான ஒரு ப்ரொடெக்ஷன் கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டியாக நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பல பேர் உழைச்சிருக்கா. அதில் லிஸ்ட்டு பண்ணலாம் நிறைய பேர். ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட்னு சொல்லலாம், நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள். அதே மாதிரி இந்த லா டிராஃப்டிங் பண்ணக்கூடியவா, அந்த மாதிரி வக்கீல்கள், வக்கீலினுடைய அந்த லா ஞானம் உள்ளவர்கள் பல பேர், பார்லிமெண்ட்ரி பேனலில் இருந்தவா, பொலிட்டீஷியன்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஏன்னா அவாலாமும் முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்ததோ இல்லையோ. இப்படி பல பேர் சேர்ந்து ஒத்துழைச்சு இவ்வளோ பெரிய காரியம் சாதிக்க முடிஞ்சது. அதனால தான் ஆர்டிக்கிள் 26 ஃபண்டமெண்டல் ரைட்டாக, அதுவும் பெரியவா சொன்ன மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் மாத்திரம் இருந்துருத்தனாக்கா எந்த ஸ்டேட்டில் வேணாலும் எப்படி வேணாலும் இதை மாற்றுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இதிலேருந்து மூவ் பண்ணி எடுத்துன்னு போய் வைக்கிறது வரைக்கும் எல்லாமே நடந்துன்னு வந்தது. இதில் இவ்வளோ பேர் சேர்ந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. அதனால தான் இது நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் தான் வெளி உலகத்துக்கு தெரியுமே வழிய, வாஸ்தவமாக திரைமறைவில் இருந்துட்டு இது எல்லாத்துக்கும் சூத்திரதாரியாக உட்காந்து நடத்தினது யாரு அப்படிங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவே தான் இந்த விஷயத்தை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அக்னிஹோத்திர மாமா எழுதியிருக்கார். அதில் சொல்கிறார், இது சனாதன தர்மத்தினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம். சனாதன தர்மத்தினுடைய வரலாறு மாத்திரமில்லை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் அப்படின்னு இந்த கான்ஸ்டிடியூஷனை எப்படி உண்டாக்கினான்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அந்த சரித்திரத்திலையும் இது பொன்னெழுத்துக்களில் எழுத வேண்டிய விஷயமாக இருக்குது. ஆனால் பெரியவா எப்படின்னா எல்லா காரியத்தையும் அழகாக எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தின்னு வந்துட்டோ, தனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரியும், தான் அதில் இன்வால்வ்டே இல்லை, அது பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால் அப்படியே நடந்துன்னு போயிடுத்துங்கிற மாதிரி தான் பெரியவா நடத்துவாளே. அதனாலேயே தான் இந்த விஷயமும் பல வருஷங்களாக யாருக்கும் தெரியாமே போயிடுத்து. ஆனால் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அதில் முக்கியமான சில பாயிண்ட் சொல்கிறார் அவர். இதில் எவ்வளோ பெரிய எமினன்ட் ஜூரிஸ்ட், லா மேக்கர்ஸ் இவாளெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவள் எழுதின டெக்ஸ்ட்டை பெரியவா அந்த சட்ட நுணுக்கம்னு சொல்கிறோமே, இந்த ஃபைன் பிரிண்ட்டுன்னு, இந்த ஃபைன் பிரிண்ட் வரைக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்து அதில் கடைசியில் டாப் லெவல் அட்வைசர் ஒருத்தர் அதை கன்சாலிடேட் பண்ணி இவ்வளோ வளவளான்லாம் எழுதப்படாது சார், சின்னது பண்ணுறேன், சுருக்கி தரேன்னு அவர் என்ன எழுதினாரோ அதுலேயும் முக்கியமான விஷயம் விட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் என்ன வேணுமோ அதையும் பெரியவா எழுதி கொடுத்தான்னு சொல்கிறாரு. அந்த போர்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது பெரியவாளுடைய சட்ட ஞானத்தை பார்த்து வியக்காதவர்களே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே முக்கியமாக எழுதுறார். ஏன்னா எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவு வித்வான்கள், சட்டத்தில் வித்வான்களாக மேதைகளாக இருக்கிறவர்கள்லாம் அவ்வளோ படித்து அதை ப்ராக்டிஸில், லா ப்ராக்டிஸ்னு சொல்லி அவெல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு வரக்கூடிய சட்ட ஞானம்ங்கிறது ஒரு பக்கம்.
இங்கே 13 வயசுல இப்படி சந்நியாச ஆசிரமத்துக்கு வந்து உட்கார்ந்த ஒரு குழந்தை இந்த சட்ட ஞானம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வாஸ்தவமாக சொல்லப்போனால் ஆஸ் அ காமன் மேன் நம்ம பார்ப்போமே, வெறும் புஸ்தக ஞானமாக புக்கிஷ் நாலேஜ்னு சொல்கிறோமே, அப்படி மட்டும்தானே ஒருத்தருக்கு இருந்திருக்க முடியும். அப்படியும் ஒரு சன்னியாசியாக உட்காண்டிருக்கிறவர் எத்தனை விஷயம் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்க போகிறார், தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அவருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இங்கே தான் பெரியவா யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனே அவதாரமாக வந்து நம்ம சனாதன தர்மத்தை ரட்சித்து கொடுக்கறதுக்காக எடுத்த அவதாரம் இல்லையா. அதனால இதில் பெரியவாளுடைய இந்த சரித்திரத்தில் ஒரு போர்ஷனில் பெரியவா ஒரு கலைகளாக பார்த்து 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 இந்த சனாதன தர்மங்கிற இந்த பெரிய ஒரு நதி இருக்கே, வற்றாத ஜீவ நதி, இதில் ஒரு போர்ஷனையும் அப்படியே பார்த்து பார்த்து ஜாக்கிரதையாக ரட்சித்து நமக்கு மறுபடி கொடுத்துருக்கா அப்படிங்கிறதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டி வருது. இல்லை சனாதன தர்மத்தினுடைய பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஆர்டிகல் 26 வந்து சனாதன தர்மத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். அப்போனா மற்ற ரிலீஜன்ஸ்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கேரண்டி கிடையாதுன்னா எல்லா ரிலீஜனுக்கும் கான்ஸ்டியூஷன் படி கேரண்டி கிடைச்சாச்சு. அதுக்கு மூல காரணமாக இங்கே செஞ்ச ஒரு அமெண்ட்மெண்ட்டு தான் எல்லா மதங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு கேரண்டி அங்கே கிடச்சிருக்கு. ஆனால் அதில் சனாதன தர்மத்துக்கு முக்கியமாக இந்த கேரண்டி ஏன் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னால், சனாதன தர்மங்கிறது தனியான ஒரு மதமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுபடி நம்ம நமக்குள்ளேயே சொல்லி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், சனாதன தர்மமானது என்றும் நிலைச்சு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தர்மமான ஒரு வழிமுறை. இப்படித்தான் வாழ்க்கையை நடத்தணும்னு ஒரு சிவிலைசேஷன் ஒரு கல்ச்சர்னு சொல்கிறோமே, அப்படி வே ஆஃப் லிவிங் அப்படின்னு ஒரு கோட்பாடுகளை விதிச்சிருக்கிறது தான் சனாதன தர்மமாக இருக்குது. என்னுடைய பியூட்டி என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும். அதாவது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மதம் வச்சுப்போமே, நம்ம ஹிந்துயிசம்னு இப்போ இதை கூப்பிட்றோம், இதை தவிர்த்து இருக்கிற ஏதோ ஒரு மதம்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்னு. அந்த மதம் நன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அந்த மதம் ரொம்ப நன்னா இருக்குது, ஜோராக இருக்குது, அதில் இருக்கிற பிரின்சிபிள்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லணுமானா சாதாரணமாக என்ன ஆகுது, அதை பற்றி கமெண்ட் சொல்ல போகிறவர் அந்த மதத்தை பற்றி படிக்க ஆரம்பித்து அந்த மதத்திலேயே போய் இன்டெகிரேட் ஆகி அந்த மதத்துக்கு கன்வெர்ட்டும் ஆகிடுறார். கன்வெர்ட் ஆனா விட்டு அந்த பக்கம் போய் உட்காந்து எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படின்னு அவ சொல்கிறா. இது ஒரு பக்கம். சனாதன தர்மத்தில் எப்படி நடக்கிறதுன்னு கேட்டேன்னா, இந்த தர்மம்ங்கிறது இது ஒரு மதமே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு வே ஆஃப் லிவிங். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ரிலீஜன் வேறு ரிலீஜன் சொன்னேனே, அந்த ரிலீஜன்காரா இந்த நதியினுடைய அந்த பக்கத்திலேயே நின்றுண்டு தங்களுடைய தாய் மதத்திலேயே இருந்துண்டு அங்கிருந்தே இந்த சனாதன தர்மத்தை பார்த்து படித்து தெரிஞ்சுண்டு, கன்வெர்ட்டுங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது, அங்கேருந்தே இங்கே எல்லாத்தையும் பார்த்து படித்து தெரிஞ்சுட்டு அங்கேயும் இருந்துட்டு, எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நெறிமுறைகள் இங்கே இருக்குது, எப்பேற்பட்ட ஒரு சிவிலைசேஷன் வாழ்க்கை இருந்திருக்கு அப்படின்னு அவள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தர்மமாக நம்ம தர்மம் இருந்துருக்கு. இல்லையே ரெண்டு விஷயம் பார்க்குறோம். ஒன்று, இட் இஸ் ஆல்வேஸ் அன் ஓப்பன் புக், யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் புக்காக எல்லாராலும் அப்ரோச் பண்ணக்கூடியதாக இது இருக்குது. ஏன்னா உலகம் முழுக்க பரவின ஒரே மதமாக இதுதான் இருந்திருக்கு. இதுதான் தாய் மதம். இது பெரியவா சொல்கிற விஷயம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கன்வெர்ட் பண்ணுறது, நீ இங்கே உள்ளவா இங்கேருந்து வெளியில் போ, இந்த பேச்சுக்கும் நமக்கு இடமே இல்லை. ஏன்னா எல்லாருமே இங்கே தான் இருந்துட்டுருக்கா. இந்த நெறிமுறைகளை காப்பாற்றி வேதத்தில் சொன்ன வழியை கடைப்பிடிச்சுட்டு போகிற வரைக்கும் எல்லாரும் சனாதன தர்மத்தின் கூடயே தான் இருந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த தர்மத்தை காப்பாற்றி கொடுக்கறது, இந்த தர்மத்தில் பிடிப்பு உண்டாக்கி கொடுக்கறதுங்கிற முக்கியமான காரியத்தை இந்த பரமேஸ்வரன் அவதாரமாக வந்து நமக்கு மறுபடி இதை இன்ஸ்டில் பண்ணி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பெரியவாளுடைய சட்ட ஞானத்தை பற்றி சொல்லின்னு வந்தானே, அங்கே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு இன்சிடென்ட், ரொம்ப அழகான இன்சிடென்ட். கணபதி அண்ணா அதை பற்றி எழுதி வச்சிருக்கார். அதாவது திருப்புகழ்மணி கிருஷ்ணசுவாமி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய அட்வொகேட். அவர் விளையாட்டாக சொல்லும் பொழுது பெரியவாகிட்டே ஒரு தடவை சொன்னாராம், நல்ல வேளை பெரியவா வந்து இந்த லா பார்னு சொல்கிறாளோ இல்லையோ, இந்த அட்வொகேட்ஸ்னுடைய பார் கவுன்சில், நல்ல வேளை பெரியவாலாம் பார் பக்கம் வராமல் இருந்தாலோ நாங்கள்லாம் அட்வொகேட்னு பேர் வாங்கினோமோ அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு பெரியவாளுடைய சட்ட ஞானம், அந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் எப்படி ஒரு சன்னியாசினால, அதுவும் 13 வயசுக்கு இப்படி பட்டத்துக்கு வந்து உட்கார்ந்த ஒரு குழந்தைனால எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க முடியறதுன்னு ஆச்சரியப்படாத சட்ட மேதைகளே கிடையாது அப்படின்பா. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கணபதி என்ன எழுதியிருக்கார். ஒரு ட்ரஸ்ட் ஒன்று நடந்துட்டு இருந்துதான். அந்த ட்ரஸ்ட்டுக்கார எல்லாரும், ட்ரஸ்டீஸ் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அவள் தீர்மானம் பண்ணிட்டா, இந்த ட்ரஸ்ட்டு இதோட ஓவர், இனிமேல் இதை நம்ம ரன் பண்ண முடியாது,
அதனால் இந்த ட்ரஸ்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டி கார்பஸ்ன்னு இருக்குமோ இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட வந்தாலாம். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர் பெரியவாகிட்ட வந்து இந்த மாதிரி தண்டனிட்டு அவர் சொன்னாராம், பெரியவா இது எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணிவிட்டோம், அதனால் இந்த கார்பஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பெரியவாளுடைய ஜீவனுக்கு சமானமாக இந்த வேதம்னு பெரியவா எப்பவும் வேதத்தை கொண்டாடுறேளே, இந்த வேத ரக்ஷண நிதின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கே, அந்த ட்ரஸ்ட்டுக்கு இது எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கோம், பெரியவாளுடைய உத்தரவும் அனுகிரகம் தான் வேணும் அப்படின்னு கேட்டாராம். பெரியவா எல்லாம் கேட்டுட்டாலாம். கேட்டுட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்னதாக ஆரம்பித்து ஒரு லா பாயிண்ட்டு, இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு லா பாயிண்ட்டு. இந்த சன்னியாசி சொல்கிறார் அவர்கிட்ட, நீங்கள் இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வேதத்தை காப்பாற்றுறதுக்காக வேத ரட்சணத்துக்கு நீங்கள் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நிறைய இருக்குது, ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு பார்த்தாக்கா நீங்கள் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பைலா இது வந்து ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டியாக போயிடும் அப்படிங்கிறாலும். அவருக்கு ஆச்சரியமாக போயிடுது, இதில் என்ன பைலா, நாங்கள் ட்ரஸ்டீஸ் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணிட்டோமே பெரியவா, இதில் வேறு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, யுனானிமஸாக எல்லாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார். பெரியவா சொல்கிறாலாம், நீங்கள் எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டா போகிறோன்னு இல்லை, இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பிரின்சிபல் ஆஃப் சீப்ரே அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணி பாப்பா. இந்த சீப்ரேன்னு சொன்னால் என்ன தெரியுமோ, சைப்ரஸ் அப்படின்னு சொல்கிறோமே அதே மாதிரி வார்த்தை இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷன் சீப்ரே. இங்கே வந்து பெரியவாளுடைய லிங்குவிஸ்டிக்ஸும் வருது, லா நாலேஜும் வருது, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வர கொடுக்குறா. CYPRES அப்படின்னு போடணும், சைப்ரஸ்னா யூஎஸ்ன்னு போடுவோம், இங்கே CYPRESன்னு எழுதுவோம், ஃப்ரெஞ்சு வேர்டு ஆரிஜின், அதனால் சைப்ரஸ்ன்னு சொல்லாமல் சீப்ரே அப்படின்னு ப்ரொனன்சியேஷன். இந்த பிரின்சிபல் ஆஃப் சீப்ரே அப்படின்னு ஒரு டாக்டரின் சொல்கிறா, அதுபடி என்ன பார்ப்பான்னு கேட்டாக்கா, நீங்கள் இது நாள் வரைக்கும் ட்ரஸ்ட்டை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரஸ்ட்னு வச்சு நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு, அந்த அப்ஜெக்டிவ்க்கு நியரஸ்டாக அதுக்கு ரொம்ப கிட்டக்க சமானமாக இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு இருந்ததானா அந்த ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு பிரின்சிபல் ஆஃப் சீப்ரேன்னு சொல்கிறது. இப்போது நீங்கள் ஃபார்ம் பண்ணி இத்தனை நாள் நடத்தின்னு வந்த ட்ரஸ்ட் இருக்கே, சோஷியல் சர்வீஸுக்காக அப்ஜெக்டிவாக வச்சுன்னு நீங்கள் பண்ணிட்டு இருக்கேள், ஆனால் வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் இருக்கே, அது அதை விட வேதத்தை இந்த ரக்ஷணம் பண்ணுறதை விட பெரிய சோஷியல் சர்வீஸ் எதுவும் கிடையாதுன்னு என்ன மாதிரி சில பேர் வேணால் சொல்லிட்டு இருப்பா, ஆனால் சட்டம் அதை ஒத்துக்காத ஒன்றும். அதனால் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ரொம்ப கிட்ட இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ்னு இந்த ரெண்டுத்தையும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எல்லாம் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது, ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு பார்த்தா அது மாதிரி செய்ய முடியாதேங்கிற ஒரு கஷ்டம்தான் எனக்கு. அதனால் உங்களுக்கு கிட்டக்க இருக்கா மாதிரி இன்னொரு நல்ல சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷனை கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்கள் எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுவும் இன்னும் நன்னா தழைச்சி வரணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சட்ட பாயிண்ட்டை எடுத்து கொடுத்து பெரியவா அந்த ஒரு டாப்பிக்கை அதோட க்ளோஸ் பண்ணுறான். இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சட்டத்தின் நுணுக்கங்கள் வரைக்கும் இந்த காரிடார்ஸ் அண்ட் பைலேன்ஸ் ஆஃப் லான்னு சொல்கிறோமே, அது மாதிரி எல்லா டீட்டெயிலும் உள்ளுக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சு வந்தவராக பெரியவா இருக்கா. பெரியவாளுடைய பார்வை படாத இடங்கிறது எதுவும் கிடையாது, சாக்ஷாத் சூரியனாக பார்க்கலாம். சூரியனுடைய கிரணங்கள் படாத ஒரு பிரதேசம்னு ஏதாவது உண்டா? அதே மாதிரி ஒரு ஞான சூரியனாக இருந்துட்டு பெரியவாளுடைய ஒரு அனுகிரகம் படாத இடமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இவருடைய அனுகிரகம் நம்மளை இன்னைக்கும் காப்பாத்தின்னு இருக்கு. இன்னும் பெரியவாளை ஞான சூரியனாக நாளைக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு பெரியவாசர்.